நான் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிட்டு போகலான்னு தான் டைரக்டர்கிட்ட வந்தேன். சரி கூப்பிட்டுருவாங்கன்னு பார்த்தேன், கடைசி வரைக்கும் கூப்பிடல. சரி அப்படியே ஃபோன் வந்த மாதிரி நடிச்சிங்கன்னா வெளில போயிடலாமான்னு பார்த்தேன். கரெக்டாக அந்த நேரம் கூப்பிட்டாங்க. நம்ம ஜிம் கேரி வந்து சொன்னார் சினிமா வாழ்க்கை லைஃபு பற்றி. சினிமாங்கிறது வந்து இந்த மைக் மாதிரி தான். ஹைட்டாக பேசிட்டு போகிறவங்களுக்கு அப்படி ஹைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் குள்ளமாக வரவங்களுக்கு அப்படி கொஞ்சம் குள்ளமாக இறக்கி அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் சினிமா. அப்படி இல்லாதவங்க ஹைட்டாக இருந்ததுன்னு வச்சிங்களா, பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படி இறக்கி விடுவாங்க மைக்கை. அதுதான் டைரக்டர். இந்த படத்துக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு உதாரணமாக வந்து ஏதாவது பேசணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பேசி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி கிளம்புற விஷயந்தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த டைரக்டர் ராமச்சந்திர சாரை பற்றி சொன்னோம்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ்ஏல வந்து நிதிஷன் என்னுடைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டைரக்டர் ராமச்சந்திரன் வந்து ஒரு படம் பண்ணுறாருனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவருக்கு ஸ்கிரிப்ட் சைடில் இதெல்லாம்னு. எனக்கு கொஞ்சம் அப்போ ஒர்க்கு இல்லை, கம்மியாக தான் இருந்தது. அதனால் சரி ஓகேன்ட்டு 2-3 தடவை ஃபோன் பண்ணேன். ஃபஸ்ட்டு நல்லா பேசினாரு, அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிள் இல்லை. சரி நம்மளை பற்றி தெரிஞ்சிச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். அப்படின்னு நானும் கம்முன்னு விட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன நீ சொன்ன அவ்வளோ சொன்ன அவர் கண்டுக்குமான்றாரு அப்படி இப்படின்னு பேசலான்னு பார்த்தேன். சரி ஓகே விட்டுரு, இதெல்லாம் இது மாதிரி நிறைய கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது விட்டாச்சு. சமீபத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் இவருடைய இதில் வந்து ஒரு இந்த மாதிரி பூஜை ஆரம்பம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, நான் நீங்கள் இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு சாங் இருக்குது அது இருக்குதுன்னு பயங்கரமாக இது பண்ணி பூஸ்ட் பண்ணி பேசிகிட்டே இருந்தார். எனக்கு செம ஆச்சரியம். எனக்கு என்னன்னா இது டக்குன்னு அப்போலாம் ஒன்றுமே கண்டுக்கல, இப்போ வந்து இவ்வளோ பூஸ்ட் பண்ணுறாரு. நைட்டு 2 மணிக்கெல்லாம் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு நேற்று நைட்டு. அப்போ தான் தெரிஞ்சுது ஒரு படம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை கடந்து ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் நம்மளை கூப்பிடணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே இருக்கும் போதோ நம்மளை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நினச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த இதுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருடைய இயக்குநர்களுடைய இதுவே வந்து சதுரங்க இது மாதிரி தான், ஆட்டம் தான். ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படம் பண்ணுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா எனக்கு இடையில் ஒரு 10 வருஷம் கேப் வந்தது. நான் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணோங்கிற ஒரு கேப்பில் தான் தயாரிப்பாளரே எனக்கு கிடைக்காம ரொம்ப நம்ம பிளான் பண்ணதால் சக்ஸஸ் ஆன பிளானிங் தான். அதுக்கப்புறம் நான் சுத்தமாக ஃபீல்டில் ஆல் அவுட்டு, அதை எங்கடா போயிட்டாரு அப்படின்னு. எனக்கு இதுவெல்லாம் இடையில கொரோனா டைம்லலாம் என் பேரில் ஒருத்தர் இறந்துட்டார். எனக்கு போஸ்டர் விட்டானுங்க, இந்த மாலையெல்லாம் அப்பயே வாங்கிட்டு வந்துட்டானுங்க. பூஜைக்கு போட வேண்டிய மாலையை கூட்டின்னு வந்து கடைசியில் எப்படி வந்தானுங்கிற மாதிரி சூழ்நிலைலாம் இருந்தது. அவ்வளோ போராட்ட களங்கள். அதனால் நான் என்ன எந்த படங்கள் போனாலும் நான் ஃபுல்லாக அந்த ஆர்டிஸ்டாக இல்லாமல் டைரக்டர் டீமில் தான் சப்போர்ட்டிங்காக இருப்பேன்.